காரைக்குடி டவுனை ஒட்டியே இங்க வந்து ஃபேமிலிஸ் வந்துட்டு போற அளவுக்கு ஒரு இடத்த ஆரம்பிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர்ல ஒரு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வேணும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே காரைக்குடியில் கொடுக்கறதுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, எக் பிரியாணி இந்த மாதிரி 4 வெரைட்டிஸில் ஃபஸ்ட்டு வித் 65ஓட கொடுக்கலான்னு பிளான் பண்ணி இப்படி சீரக சம்பாவோ அதை விட டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு ரெடி பண்ணிப்போம். எங்கள் ஊர் வந்து சாப்பாடுக்கு ஃபேமஸாக இருந்தாலும் இந்த விருந்தோம்பலுக்கு இன்னும் ஃபேமஸ். செட்டிநாடு பகுதியில் இருக்கிற விருந்தோம்பலை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அசைவ பிரியர்களுக்கு இங்கே நிறைய சாய்ஸ் உண்டு. ஒரு தமிழ்நாட்டில் சாப்பாடு எங்கே நல்லா கிடைக்கும்னா இந்த பகுதியில் நல்லா கிடைக்கும்னு சொல்லுவோம். நம்ம ஃபுட்டில் வந்து அஜினோமோட்டோ நோ, கலர்ஸ் கிடையாது. எல்லாரும் சாப்பிட்டவங்க எல்லாம் ஏன் கலர் இல்லை, பிளண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு எதை கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வேணால் ஸ்லோவாக இருக்கலாம், ஆனால் இதை சாப்பிட்டு பழகி அவங்களுக்கு இப்போலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால் இது வந்து நாங்கள் ஃபுட்டில் நம்ம குழந்தைங்க மாதிரி நம்மளும் கொண்டு வந்துட்டோம்னா சக்ஸஸ் ஆயிடுவோன்னு ஒரு ஃபஸ்ட்டு மெயின் இதே அதுதான். செட்டப் கூட இருக்கு. கிட்ஸுக்காக நீங்க வந்துட்டு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. வேறுமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட தான் வராங்க. அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கும் அந்த கையிலே வச்சு தெரியறதோட அங்கே விட்டால் கொஞ்சம் குழந்தைங்க நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்களே. மொத்தம் ஒரு 16 குடில் இருக்கு மேடம். 16 குடில் இருக்கு. சென்னையில் இருக்க மக்கள் தான் இதை லைக் பண்ணுறாங்கன்னு நினைக்க வேணாம். நம்ம ஊரில் இருக்க மக்களும் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் அவங்க பார்க்குற பிரம்மாண்டத்தை ஏன் நம்ம ஊர்லேயே இந்த பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரைக்குடி மண்ணின் மைந்தன், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான பரிச்சயமான ஒரு நபர் எம்பி கார்த்தி சிதம்பரம் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி சார். பரவாயில்ல. காரைக்குடி உங்க ஊர்ல வந்துட்டு இப்படி ஒரு ஆம்பியன்ஸ்ல இந்த மாதிரி குடில் செட்டப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? எங்க ஊர்ல வந்து தொழில் யார் ஆரம்பிச்சாலும் அதை நான் வரவேற்கிறேன். குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச எனக்கு நல்ல பழக்கமான மணிகண்டன் வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு தொழிலை ஆரம்பிச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரியாணி டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிரியாணி பிரியன் நான். இது நல்லா இருக்கு. இந்த பிரியாணி நல்லா இருக்கு. காரைக்குடி அப்படின்னாலே சாப்பாடுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். நீங்க வந்து காரைக்குடி சாப்பாடு கண்டிப்பா வந்துட்டு நிறைய டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ மற்ற பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் வந்து டேஸ்ட் ஏதாவது வித்தியாசம் ஃபீல் பண்றீங்களா? இது நல்ல பிரியாணி தான். ரொம்ப மசாலா இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கு. நல்ல கறியும் சாஃப்டாக இருக்கு. எங்கள் ஊர் வந்து சாப்பாடுக்கு ஃபேமஸாக இருந்தாலும் இந்த விருந்தோம்பலுக்கு இன்னும் ஃபேமஸ். நீங்கள் வேறு எந்த ஊர்லேயும் இந்த காரைக்குடி, இந்த சிவகங்கை, இந்த செட்டிநாடு பகுதியில் இருக்கிற விருந்தோம்பலை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே தான் அதிக அளவில் விருந்தோம்பல். ரெண்டாவது, இந்த ஊர் வந்து பிரியாணி மட்டும் எங்கள் ஊர் சாப்பாடு இல்லை. எங்களுக்கு பலவிதமான சாப்பாடு. குறிப்பாக அசைவ பிரியர்களுக்கு இங்கே நிறைய சாய்ஸ் உண்டு. மற்ற ஊரில் கிடைக்காத காடை, கவுதாரிலாம் கூட இங்கே நிறைய கிடைக்கும். அப்புறம் வந்து மீன் வகைகள் அதிகம், வித்தியாசமான சாப்பாடெல்லாம் இங்கே இருக்கும். அதனால் செட்டிநாடு சாப்பாடுனா வெளியூரில் எதுவும் செட்டிநாடு சிக்கனோட நிறுத்திக்கிறாங்க. அது வந்து ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பேசிக் ஐட்டம். எங்களுக்கு வந்து இங்கே சாப்பாடு. அதே மாதிரி எங்களுக்கு ஆப்பம், அப்புறம் வெள்ளை பணியாரம், அந்த மாதிரி பிரட்டல், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. அதனால் இது வந்து சாப்பாட்டுக்கு ஃபேமஸ் காரைக்குடின்னு மட்டும் சொல்லக்கூடாது, விருந்தோம்பலுக்கு ரொம்ப ஸ்பெஷல் காரைக்குடின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடித்தமான ஒரு காரைக்குடி ஃபுட்டுனா எதை சொல்லுவீங்க சார்? இந்த ஃபுட் வந்து நான் எப்போ கொடுத்தாலும் காரைக்குடி வந்தால் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவேன் அப்படின்னா? ஆப்பம், பாயா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் இங்கே இந்த விதவிதமான இங்கே தொண்டி பக்கத்தில் இருக்கிறதுனால, ராமநாதபுரம் தொண்டிலாம் பக்கத்தில் இருக்கும். இங்கே விதவிதமான மீன் இங்கே கிடைக்கும். அது ரொம்ப பிடிக்கும். இப்போ காடை எங்கள் ஊரில் கொஞ்சம் ஃபேமஸ். அப்புறம் எங்கள் ஊரில் நான்வெஜ் மட்டும் இல்லை, வெஜிடேரியன்லேயுமே வித்தியாசமாக பலகாரம்னு சொல்லுவோம். இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, ஆப்பமாக இருந்தாலும் சரி, அடையாக இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லா ஊர்லேயும் எங்கள் ஊரில் நல்லாவே இருக்கும். அதனால் இது எங்கள் ஊர் பெருமைக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறது அது அர்த்தம் இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் சாப்பாடு எங்கே நல்லா கிடைக்கும்னா இந்த பகுதியில் நல்லா கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஆம்பியன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது காரைக்குடியில் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி குடில் செட்டப்பில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? இந்த ரெஸ்டாரண்ட் வந்து காரைக்குடி வந்து ஒரு Tier 2 டவுன். Tier 2 டவுனில் வந்து
என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபேமிலிஸாக போய் வெளியே இருக்கிறதுக்கு கொஞ்சம் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி காரைக்குடி டவுனை ஒட்டியே இந்த மாதிரி வந்து மணிகண்டன் அவங்க ஒய்ஃப் நந்தினி வந்து இங்கே வந்து ஒரு ஃபேமிலிஸ் வந்துட்டு போகிற அளவுக்கு ஒரு இடத்த ஆரம்பிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஊரில் ஒரு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வேணும். ஏன்னா இனிமேல் எல்லா ஃபேமிலிஸுமே வெளியே போகிறதுக்கு விரும்புகிறாங்க. எல்லாருமே வந்து ஈட்டிங் அவுட்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டியாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே காரைக்குடியில் கொடுக்கறதுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கும். மக்களுக்கு ஃபேமிலியோட வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக? முதல்ல இங்கே நல்ல உபசரிப்பு இருக்கும். மணிகண்டன் எனக்கு தெரியும், ஒரு சின்சியர் ஆண்டர்ப்ரனர், ஒரு நல்ல கஸ்டமர் சர்வீஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாரு நம்புகிறேன். எங்கள் ஊரில் ஒன்று ஆரம்பிக்காமல் இன்னொன்று பலதாக ஆரம்பிக்கணும். எங்கள் உள்ளூர்காரங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் தான் என்னுடைய விருப்பம். கண்டிப்பா சார். நீங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூட எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ ஸ்வீட்டா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்களும் இருந்து சாப்பிட்டு போகணும். கண்டிப்பா நாங்க சாப்பிட்டுட்டோம் ஆல்ரெடி. எங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி சார். ரொம்ப வணக்கம். காரைக்குடி கார்டன் பிரியாணி இப்பதான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே பயங்கரமா வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காரைக்குடி கார்டன் பிரியாணியோட ஃபவுண்டர் மிஸ்டர் மணிகண்டன் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் நந்தினி தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். ஸோ காரைக்குடி கார்டன் பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு மக்கள் கிட்டையும். எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கல. மக்களோட ஆதரவு ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. டே 1 வந்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க, திரை பிரபலங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, காரைக்குடி மக்களும் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபுட் டேஸ்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு டேஸ்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்துட்டு டே 1 எந்த அளவுக்கு வசூல் வந்துச்சு? ரொம்ப எல்லாருமே நல்லா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. ஃபஸ்ட்டு டேனால கொஞ்சம் எங்களால் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபஸ்ட்டு. ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷனோட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. 1500 எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் 3.5 மேல 4000 வரைக்கும் போகுது. நியர் 4000 மேலே நேற்று நல்ல சேல்ஸ். ஓகே. ஸோ எல்லாருமே என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க உங்களுக்கு? எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா பிரியாணி மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வருமானு கேட்டாங்க. கண்டிப்பாக வருது. இந்த டேஸ்ட் நாங்கள் பண்ணதில்லை, இங்கே எங்களுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம காரைக்குடினாலே நம்ம செட்டிநாடு ஸ்டைல்லே போயிருப்பாங்க. இது கொஞ்சம் பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கனால அவங்க எல்லாத்துக்கும் புதுசாக இருக்குது, வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மைல்டாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இருக்காங்க. நாங்கள் நெக்ஸ்ட் நிறைய டிஷ்ஷஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பிளானில் தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் போகலாம். இப்போ நம்ம சவுத் இந்தியாலே ஃபேமஸ் அப்படின்னா நம்ம இந்த சீரக சம்பா பிரியாணியை தான் சொல்லுவோம். ஏன் பாஸ்மதி ரைஸை வந்து சூஸ் பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க நீங்கள்? ஆக்சுவலாக வந்து சீரக சம்பா வந்து நம்ம சவுத் சைடில் நிறைய சாப்பிடுவோம். நானே போனாலும் வெளியே போனால் சீரக சம்பா கிடைச்சா அங்கே ஓகேப்பா சாப்பிட்லான்னு. ஆனால் இது வந்து இந்த காரைக்குடி மக்களும் நம்ம சவுத் மக்கள் மட்டும் சாப்பிட்றக்காண்டி யோசிக்கக்கூடாது. இது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கணும், அது நிறைய பேத்துக்கு விருப்பப்படுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காண்டி நாங்கள் பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணிப்போம். ஆனால் அப்படி சீரக சம்பாவோ அதை விட டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே. நீங்கள் வந்து பேசிக்காகவே மதுரையை சேர்ந்தவங்க தான். எப்படி காரைக்குடியில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கடற்கரைக்கு போனால் தான் காற்று வாங்க முடியும். எல்லா இடத்துலையும் காற்று கிடைக்குது, ஆனால் அந்த கடற்கரை காற்று வந்து அங்கே தானே வாங்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இந்த சாப்பாடுக்குன்னா காரைக்குடின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேசாத இடம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல இந்த ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணி போகிறது ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் இங்கே ஒரு காரைக்குடி கார்டன் பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு நினச்சேன். நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் மேம் வந்து உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் பார்ட்னராக இருந்தாலே நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ பிஸ்னஸ் பார்ட்னராகவும் மேம் இருக்கிறதுனால என்ன மாதிரி இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க? இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பற்றி இது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் கொடுத்துருப்பாங்கல்ல? நிறைய ஐடியா கொடுப்பாங்க. எப்படினாலும் நான் நைட்டு வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன்னா ஒரு 12 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் எங்களோட டிஸ்கஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி இது நடந்துச்சு, இன்றைக்கி இது இப்படி நடந்துச்சு, நீங்கள் இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறோன்றதை. நான் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக பேச மாட்டேன், நான் ஒரு கஸ்டமராக தான் பேசுவேன் டெய்லியுமே. நான் கஸ்டமராக இருந்தால் அதை நான் பண்ணியிருந்தேன்னா என்னென்ன மைனஸ் தானே வரும் ஃபஸ்ட்டு, என்ன தான் இருந்தாலும் அதை தான் சொல்லிகிட்டே இருப்பேன். இது சரியில்லை, இவரே சொல்லுவார் நீ தான் சப்போர்ட் பண்ணணும், நீ தான் நிறையா சொல்கிறேனே, நான் சொன்னால் தான் நீ மாற்ற முடியும், வேறு யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப பிஸ்னஸ் ஒன்று எப்பயுமே எது எடுத்தாலும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கிடணும்னு நினைப்போம். அதனால் இந்த நிறையா பிஸ்னஸ் பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட் டைம் நல்லா பண்ணலான்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு டேவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நிறையா பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்குது.
சேர்ந்து பண்ணணுன்ட்டு. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணணும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாரும் வந்து ஆம்பியன்ஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹைஃபையாக வந்துட்டே இருக்கணும் ஆம்பியன்ஸ், உள்ளே வந்து ஏசியெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த குடில் செட்டப் வந்துட்டு புதுமையாக இருக்குது. காரைக்குடியில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? சார் ஐடியா தான் அது. உங்கள் ஐடியா தானே சார்? ஆக்சுவலாக நிறைய இடத்துல போய் நம்ம போகாத ஹோட்டல்ஸில் நிறைய ஹோட்டல்ஸை போய் சாப்பிட்றோம். ஃபுட்டு நல்லா இருக்குது, இங்கே சாப்பிட்ற இடமும் நல்லா தான் இருக்கும். பட்டு சில இடத்துல போனீங்கன்னா ஒரு அந்த இடத்துல விட்டுட்டு எந்திரிச்சு வரப்போ ஒரு ஃபீல், அந்த இடத்துல நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கும். ஒரு ஹோட்டலில் போனோம், ஒரு ப்ரைவேஸ் இருக்குது, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை பார்க்குறாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குற அளவுக்கு எதுவுமே இருக்குது. அந்த ஃபுட்டை தவிர வேறு எதுவும் பார்க்க முடியாது. நம்ம அந்த ஏசி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு கார்டன் செட்டப்ஸில் மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு குழந்தைகளை என்ஜாய் பண்ணி கொஞ்சம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து போய் ஃப்ரீயாக சாப்பிட்ணும், நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு ப்ரைவேசி இருக்கணும்னு நினைப்பாங்கள்ல, அந்த இது எனக்குள்ளேயே இருந்துச்சு. அதனால நாங்களும் ஃபேமிலியாக ஹோட்டல் போனால் சிலதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பசங்க 3 பசங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும். எங்கேயுமே அப்படி இருந்ததில்லை. எங்கே போனாலும் ஒரு மாதிரி இதை இவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கம்மி தான் எங்கள் கூட. அங்கேயும் போய் ஒரு மாதிரி டஞ்சனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ எனக்கே நேற்று ஈவினிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம அந்த குடியில் தனியாக நம்ம ஃபேமிலி சாப்பிட்றோம், அந்த ஃபீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இங்கே வந்தோம்னா அவங்க எல்லாருமே ஒரு ஹில் ஸ்டேஷன் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரதை கொஞ்சம் பக்கத்துலேயே தானே இருக்குது. இப்போ மதுரையே பக்கமாயிடுச்சு இங்கே. ஸோ வந்துட்டு அவங்க கொஞ்ச நேரம் குழந்தைங்க விளையாட விட்டுட்டு நல்லா கூலிங்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த ஐடியா சார் தான் ஃபஸ்ட் எடுத்தார். சரி பயம்தான், ஏன்னா பயங்கரமான ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகுமா, கூலிங்காக இருக்காது, வெக்க வரும், நிறைய மைனஸும் சொல்லி பார்த்தோம். சார் அதெல்லாம் இல்லை, இதை நம்ம சரி பண்ணுவோம், இது புதுசாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுவோம், காரைக்குடியிலே இல்லை ட்ரை பண்ணுவோம்னு சொன்னார். இப்போ பிரியாணி வந்து டேஸ்ட் வைஸ் நீங்கள் வந்து மக்களோட மனசை ஜெயிச்சிட்டீங்க. பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு கொஸ்டின் வரும்ல, பிரியாணி நல்லா இருக்குது, பட் எனக்கே என்ன தோணுச்சுன்னா பிரியாணி நல்லா இருக்குது, ஒரு சிக்கன் 65 கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு அந்த மாதிரி கேட்டாங்களா? நான் அதாவது நிறைய பேர் 65 கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது. பட் என்னால் இன்றைக்கி சூழ்நிலை, நேற்று இருந்த க்ரௌடாக இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒரு மேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து 1 or 2 டேஸில் 65ம் வந்துடும். அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி நம்ம இதில் கொண்டு வரோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, எக் பிரியாணி, இந்த மாதிரி 4 வெரைட்டிஸில் ஃபஸ்ட்டு வித் 65ஓட கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பிரியாணிக்கு மட்டுமே நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம் பிஸ்னஸ். அப்படிங்கும்போது பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வரணும். அப்போது இப்போதைக்கு வந்து நீங்கள் சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி வந்து பண்ணியிருக்கீங்க, அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக என்னென்ன பிரியாணிஸ் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க? மேடம், இந்த பிரியாணின்றது வந்து ஃபிஷ் பிரியாணி நிறையா பண்ணுறாங்க. பட்டு எங்களோட கான்செப்டில் எங்களால் கொடுக்குற 4 பிரியாணினாலும் அதை மக்களுக்கு கரெக்டாக போய் சேர்க்குற அளவுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கான்றதை அப்போ பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் எக் பிரியாணி, இந்த 4மே மக்கள்கிட்ட போய் க்ளீனாக போய் சேர்க்கணுன்றது என்னோட ஒரே ஒரு ஆம்பிஷன். ஓகே, இப்போ இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கான அட்ராக்ஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் இருக்காது. ஸோ இங்கே ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஐடியாஸ் உங்களுக்கு? கண்டிப்பாக மேடம். இப்போ ஹைவேஸில் நம்ம போய்க்கிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லாங்லேருந்து பார்க்குறப்போ ஒரு கார்டன் செட்டப்ஸில் ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லோரும் அந்த போகிறப்ப குழந்தைகளும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, இப்போ என்னோட மிஸ்ஸஸே வச்சுக்கோங்க, நல்லா இருக்கேன் நிப்பாட்டுங்க, கொஞ்சம் கார் பார்க்கிங்கோட இருக்குன்னு. இப்போ எவ்வளோ தான் நம்ம டேஸ்ட்டாக கொடுத்தாலும் அந்த கார் பார்க்கிங்கும் இந்த ரெஸ்ட் ரூமும் நிறைய இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் லாங்கில் ஒரு கேரளா போகிறப்பையோ சென்னை போகிறப்பையோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டை பார்த்தா வண்டி அங்கே போய் பார்க் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. எல்லாரும் ஓகே, அங்கே சாப்பாடு எப்படி இருக்குது அந்ததோட நம்மளுக்கு கொஞ்சம் கார் பார்க்கிங் இருக்குது, கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ், ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குன்னு போவோம். பட் சில இடத்துல நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சில இடத்துல மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதுவே நம்ம காரைக்குடியில் கிடைச்சா நம்ம காரைக்குடி மக்களுக்கு ஒரு கார் பார்க்கிங்கோட ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்கணும், ஃப்ரீடமாக நிற்கணும், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு ரொம்ப நிறைய ப்ராடக்டை கொண்டு வராமல் லிமிட்டடான ப்ராடக்டை கரெக்டாக கொடுப்போம்னு நினைக்கிறோம். ஓகே, ஒரு பொருள் கொடுத்தாலும் தரமாக நல்ல டேஸ்டியாக கொடுக்கணும். நம்ம ஃபுட்டில் வந்து அஜினோமோட்டோனோ கலர்ஸ் கிடையாது. எல்லாரும் சாப்பிட்டவங்க எல்லாம் ஏன் கலர் இல்லை, பிளண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. டேஸ்ட் இருக்குது, ஆனால் நம்ம மற்ற பிரியாணியோட கம்பேர் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு எதை கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வேணால் ஸ்லோவாக இருக்கலாம், ஆனால் இதை சாப்பிட்டு பழகி அவங்களுக்கு இப்போல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால் இது வந்து நாங்கள் ஃபுட்டில் நம்ம குழந்தைங்க மாதிரி நம்மளும் கொண்டு வந்துட்டோம்னா சக்ஸஸ் ஆயிடுவோன்னு ஒரு ஃபஸ்ட்டு மெயின் இதே அதுதான். கலர்ஸ் வேண்டாம், எல்லாம் நாங்கள் சிக்கன் 65 போட்டாலும் கலர் போடக்கூடாதுன்னு தான் பிளானில் இருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அவங்க ஃபுட்டு மட்டும் வரக்கூடாது, ஓவராலாக வந்தால் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி
எங்கள் மைண்டில் என்ன இருந்துச்சோ அதை நாங்கள் பிஸ்னஸாகவே கொண்டு வந்துட்டோம் இப்போ. இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கே எப்படின்னா, இந்த பிரியாணி வந்துட்டு வாரத்தில் எத்தனை நாள் கொடுத்தாலும் சாப்பிடுவோம். பிரியாணிங்கிறது வந்து ஓகே என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தெரியல அப்படின்னா டக்குன்னு நம்ம பிரியாணி தான் ஆர்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு வந்து சில நேரங்களில் என்ன பயம் இருக்கும்னா வந்து இதில் அஜினமோட்டோ சேர்த்துருப்பாங்களா, கலர்ஸ் ஏதாவது சேர்த்துருப்பாங்களா அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும்ல. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அந்த மாதிரி ஏப்பம் வர்றது, அந்த டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு வராது. கண்டிப்பாக நீங்கள் சப்போஸ் வேறு நிறைய பேர் இன்றைக்கே ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சார்கிட்ட வந்து. ஆக்சுவலாக அது நாங்களும் வெளியூர் போவோம், அங்கே போனோமே என்ன செய்வோம், சாப்பாடு மீல்ஸ் அந்த ஊரில் எப்படி நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரியாமல் டக்குன்னு ஹைதராபாத் பிரியாணியோ வேறு பிரியாணியோ டக்குன்னு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா நல்லாயிருக்கும், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெரிய மூடையத்துக்கு உடம்புல ஃபுல்லாக போட்டுக்கிட்ட போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து நிறைய இடத்துல பார்த்தேன். எதனால் இப்படி வர்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னா என்ன ப்ராப்ளத்தை செய்யக்கூடாதோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அது இங்கே நம்மள சுத்தமாகவே கிடையாது. 100% குழந்தைய சாப்பிட்லாம், ஃபேமிலி சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அஷ்யூரிட்டி நீங்கள் அதில் கொடுத்துறீங்க. 100%. நான் என் வீட்டில் 3 குழந்தைய வச்சுக்கேன். என் குழந்தை நான் எங்கே போகிறோனோ அங்கே தான் சாப்பிடுவோம். நம்ம என்ன செய்கிறோமோ அதைத்தான் வீட்டுக்கும் கொண்டு போவோம், தவிர வேற எங்கேயும் பண்ணுறதில்ல. பிரியாணி தான். பிரியாணியில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். ஆமாம், பிரியாணியில் ஸ்பெஷலிஸ்டாக ஆகணும். அது குழந்தைய சாப்பிடணும், ஃபேமிலி சாப்பிடணும். அதுதான் எங்களோட மொத்த ஒரு அஜெண்டாவே. உங்கள் ஐடியாலஜியே சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து காரைக்குடியில் நம்ம வந்து இந்த மாதிரி காரைக்குடி கார்டன் பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்ததாக எந்தெந்த ஊரில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியா ஃப்யூச்சரில் இருக்கா? நிறைய பிளான் இருக்குது. அந்த நிறைய பிளானை வந்து இப்போயே இம்ப்ளிமெண்ட் சொல்ல முடியாது. ஸோ நிறைய பிளான் இருக்குது. எல்லா ஊருக்கும் கண்டிப்பான முறையில் கேஜிபி கண்டிப்பாக வரும். ஆனால் கொஞ்சம் ப்ராப்பராக செய்கிறோம். மற்றவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அந்த தப்பெல்லாம் நாங்கள் திருத்திட்டு வரோம். 100% ஸ்க்ராட்ச்லேருந்து பிளான் பண்ணி செய்கிறோம். இது மற்றவங்க என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம், இவங்கள இந்த ஒரு பர்சனை இல்லை இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்கள் எதை பின்பற்றுறீங்க? நான் எங்களை பார்த்து தான் மற்றவங்க பின்பற்றணும், தவிர நான் யாரையும் பின்பற்றல. அவங்க செய்கிற தவறுகளை நாங்கள் திருத்திக்கிட்டு வரோம். அவங்க செய்கிறத நாங்கள் திருத்திக்கிட்டு செய்கிறோம்னு நினைக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களே இப்போ அனுபவப்பட்டிருப்பீங்க. ஹோட்டல் நல்லா பெருசாக இருக்கும், டக்குன்னு போயிடுவோம், டக்குன்னு சாப்பிடுவோம்னு நினைப்போம். அங்கே உரப்பு ஜாஸ்தியாயிரும், இல்லை அங்கே எதுவுமே டேஸ்ட்டு மாறிடும். இன்றைக்கி சாப்பிட்ட கடையில் அடுத்த போகிறப்ப அந்த டேஸ்ட்டு மாறிடும். இதெல்லாம் நிறைய தவறுகள் இருக்குது. யாரையும் குறை சொல்கிறக்காண்டி சொல்லலை. அவங்க டக்குன்னு டேஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நம்மது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். நம்ம போயிட்டோன்னா நம்மளை இனிமேல் யாரும் அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அது வந்து குழந்தைகளுக்கு கம்பல்சரியாக குழந்தைய ஃபேமிலி சாப்பிடணும். எனக்கு தேவை. ஏன்னா நம்மளும் குழந்தைய வச்சுருக்கோம்ல, நம்ம அந்த என் குழந்தைய எப்படி சாப்பிட்ணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி தான் மற்றவங்க குழந்தையும் சாப்பிடணும். அதுதான் நம்மளோட இதே. அதில் எந்த மாற்று கருத்துமே வச்சுக்கிறது கிடையாது. நீங்கள் பேசுனதுலேருந்து ஒரு விஷயம் எனக்கு வந்து நல்லா புரிஞ்சுது, நீங்கள் டேஸ்ட்டில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டீங்க, அப்படி தானே? ஓகே சார், இப்போ வந்து காரைக்குடி கார்டன் பிரியாணி வந்து காரைக்குடியில் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நமக்கு வந்து இந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் வந்து ஒரு பிரியாணி வந்து அவுட்லெட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு. பட் சென்னையில் உள்ள எங்களுக்கெல்லாம் வந்து எப்படி காரைக்குடி வரைக்கும் போய் இந்த மாதிரி சாப்பிட்றது அப்படிங்கிற ஐடியா இருக்கும், தாட் இருக்கும்ல. நீங்கள் எப்போ சென்னைக்கு வரீங்க? ஆக்சுவலாக இதை ஸ்லோ அண்ட் ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸ்டடி பண்ணி முடிச்சு சென்னை வந்து ஒரு பெரிய கடல். நெக்ஸ்ட்டு சென்னை தான். அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒன்று, அது கடலில் இறங்குறப்ப நம்ம எப்படி போகிறோம்னு நினச்சி அதுக்காண்டி பிளான் பண்ணி வருவோம். பக்கா விரைவில் வந்து சேர்ந்துருவோம். வந்தால் செம்ம டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட். அதுதான், அதில் மாற்றமே இல்லை. செம்ம டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட் தான். கண்டிப்பாக இதான் உங்கள் டேக்லைன் இல்ல? ஓகே, சூப்பர், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணும், நம்ம சென்னைக்கே நீங்கள் சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். சார், இப்போ நம்ம காரைக்குடி கார்டன் பிரியாணியில் இந்த ப்ளே ஏரியா செட்டப் கூட இருக்குது. ஸோ வந்து இந்த கிட்ஸுக்காக நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு தாட் வந்துச்சு? எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட தான் வராங்க. அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கும்
அந்த கையிலேயே வச்சு தெரியறதோட அங்கே விட்டால் கொஞ்சம் குழந்தைங்க நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்களே. ஓகே, என்னென்னலாம் வச்சிருக்கீங்க அந்த ப்ளே ஏரியா செட்டப்ல? என்னென்னலாம் ஒரு 2-3 கான்செப்ட் வச்சுருக்கோம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரோம். பட் அது இன்னும் ஒரு ஒன் ஆர் மந்த்தில் கண்டிப்பாக அது கொஞ்சம் எல்லாமே நிறைய செட்டப்ஸ் பண்ணியும் குழந்தைங்க எதை விரும்புகிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ மொத்தமாக எத்தனை குடில் சார் இருக்கு? மொத்தம் ஒரு 16 குடில் இருக்கு மேடம். 16 குடில் இருக்கு. அந்த 16 செல்வங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்ல 16 குடியில இருக்கட்டும். ஓ, அது கான்செப்ட் வைஸ் தான் நீங்க 16 கண்டிப்பா முறையில் அதெல்லாம் ஒரு கான்செப்டோட இருக்கு. ஓகே, இப்போ இந்த குடில் செட்டப் நீங்க பண்ணிருக்கீங்க இல்லையா, இது இல்லாம வேற என்னென்னலாம் வந்துட்டு உங்களோட இந்த காரைக்குடி கார்டன் பிரியாணி இதுக்குள்ள இந்த பிரமிசஸ்க்குள்ள நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? ஆக்சுவலா மேடம் இந்த குடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் தான். அதில் அவ்வளோ ஒரு ஆர்கிடெக்ட் ஒர்க் இருக்குது. சும்மா நார்மலான ஒரு குடில் போடுற மாதிரி இல்லை, இது ஒரு ஸ்ட்ரக்சரோட டிசைனோட பண்ணியிருக்கு. கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டஸ்ட் கல், அந்த கல்லை வச்சு தான் பண்ணணுன்ற என்னோட கான்செப்ட். ஒரு காங்கிரீட் பில்டிங் பண்ணால் கூட இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வராது. பட் அதுக்குன்னு ஒரு மெனக்கட்டுன்னு வேலை பார்த்துருக்கோம். ஸோ அதில் விஷயம் இருக்குது. நீங்கள் உள்ளே உட்காந்து பார்க்குறப்ப சும்மா 4 செவரை பார்க்குற மாதிரி இல்லாமல் நிறைய உங்கள் கண்ணில் தட்டுப்படும். இப்போ உங்கள் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட்லாம் இது பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த சோலார் செட்டப்லாம் நீங்கள் வந்துட்டு வச்சுருந்தீங்க, அது எதுலேருந்து வந்து உங்களுக்கு சோலார் செட்டப்லாம் வைக்கணுங்கிற தாட் வந்துச்சு? நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவாக இருக்குது. திடீர்னு கரண்ட் ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நைட்லாம் இருக்கக்கூடாதுன்றக்காண்டி ஒரு சோலார் செட் போட்டால் நல்லாயிருக்கும். எஸ் அது ஹைவேஸ் போடுறது தான். ஸோ நல்லாயிருக்கும் எப்பயுமே. இப்போ நம்ம இந்த சென்னை சைடில் ஈசிஆர் சைட்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி குடில் செட்டப்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. காரைக்குடியில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசனை வந்துச்சு? எப்பயுமே நம்ம சென்னையில் இருக்க மக்கள் தான் இதை லைக் பண்ணுறாங்கன்னு நினைக்க வேணாம். நம்ம ஊரில் இருக்க மக்களும் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் அவங்க பார்க்குற பிரம்மாண்டத்தை ஏன் நம்ம ஊர்லேயே இந்த பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம். மக்கள் லைக் பண்ணுறாங்க. இப்போ ஃபேமிலியாக வராங்க, அந்த குடில் செட்டப்ஸை என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது இந்த குடில் செட்டப்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கட்டும்னுக்காண்டி இந்த கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த குடில் செட்டப் வந்து நல்லா சில்லுன்னு உள்ளே உட்காந்து சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்குது. பட் இந்த மழை டைமில் வந்துட்டு மழை பெய்யுமே, அது வந்துட்டு அந்த தண்ணிலாம் வருமா அப்படின்னு ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல? கண்டிப்பான முறையில் தண்ணி வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா லாஸ்ட்டு 1 மந்த் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை. நாங்கள் ஒரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 குடில் தான் போட்டுருந்தோம். எங்களுக்கு ஒதுங்குறதுக்கே அந்த குடில் தான் சேஃபாக இருந்துச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். அது இன்னும் 2 மந்த்ஸில் இந்த மழை நின்றதுக்கப்புறம் பண்ணலான்னு நினச்சோம். ஸோ இன்னும் ஒரு 1 or 2 மந்த்ஸில் அந்த இதையும் பண்ணிடுவோம். பட் 10 இயர்ஸ்க்கு இங்கே தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த குடிலுக்குள்ளே. 10 இயர்ஸ்க்கு அது என்ன 10 இயர்ஸ்? அது பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க நம்மளாம் பாய் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இதுலேயே பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இது இப்படியே மெயின்டைன் ஆகும் உள்ளுக்குள்ளே வந்து. அதனால அதை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். கண்டிப்பாக பண்ணிடுவோம். பண்ணிட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ மழை தண்ணி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. உள்ள தண்ணி வராது. இப்போ உங்கள் ஃபேமிலி எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு உங்கள் ஒய்ஃபோட ஐடியாலஜி நீங்கள் 2 பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் வந்துட்டு பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அதை தவிர்த்து உங்களோட குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக. இப்போ அவங்களோட மைண்ட் தாட்டில் நான் செய்கிறதே பார்க்குறப்ப என் குழந்தைங்களுக்கு ரொம்ப அது இது ஏன் அப்பா இது பண்ணுறாரு, ஏன் போனமே அப்பா நான் ஹோட்டல்னா நீங்கள் என்னமோ இது பண்ணியிருப்ப, ஏசிலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ண வந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, அப்பா நீ பண்ணதான்ப்பா கிளாஸாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு குழந்தைகளோட என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப அவங்க ஏசி அந்த மாதிரியே வளர்ந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸும் அனுபவிக்கணும் குழந்தைங்க. இதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு டைம் இதையும் பார்க்கணும்னு ஆசைப்படும்ல. ஸோ அதனால் லைக் பண்ணுறாங்க, ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அவங்களோட மைண்ட்லேயும் ஏன் நல்லா பண்ணிருக்காங்களே அப்படின்னு தோணுது. அது குழந்தைகளோட மைண்டில் நம்ம போய் சேர்க்குறோம். அப்போ வந்து பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருக்குமே வந்து இந்த செட்டப்பு பிடிச்சிருக்கு. அதே போல் டேஸ்ட்லேயும் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டீங்க, டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு Day 1லேயே. ஸோ இப்போ மேலும் வந்து வேறு என்னென்ன ஐடியாஸ் இருக்குது இந்த செட்டப்பில்? இன்னும் ஏதாவது ஆட் ஆன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்னும் ஏதாவது புதுசாக கொண்டு வரதுக்கு என்ன இருக்குது? இது கார்டன் செட்டப்ஸ். இது இப்போ தான் இந்த கார்டன்ஸ்லாம் வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் பக்காவாக ரெடி ஆயிரும். ரொம்ப அழகாக இருக்கும். இது எங்களால் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஓகே, எப்படி இந்த குடில் செட்டப் பக்கத்துலேயே வந்து இந்த கார்டன் மாதிரி கிராஸ்? ஆமாம், இந்த கிராஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே வரோம். பட் வரப்போ ஒரு ஃபுல் கார்டன் செட்டப்ஸில் இங்கே வர காலத்தில் நான் இந்த கார்டன் எப்படி வளருதோ அதே மாதிரி எங்களோட வளர்ச்சி இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அது ஒரு கான்செப்ட் தான். செடி வளர நம்மளும் வளருவோன்றது அந்த காலத்தில் சொல்லுவாங்க. மரத்தை வச்சு பாரு அப்படின்னு, நல்லா வளர்ந்துச்சுன்னா உன்னோட வளர்ச்சி என்னன்னு தெரியும் சொல்லுவாங்கள்ல, அதே தான் இந்த இடத்துலையும் அந்த கான்செப்ட்டு.
இது வளர வளர நாளைக்கு பார்க்குறப்ப நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த பிஸ்னஸும் இந்த கம்பெனியும் நல்லா வளரணும்னு ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பாக சார். நாங்கள் பகலில் பார்த்தோம், அப்போவே வந்துட்டு நல்லா சில்னஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. இந்த வெயிலெலாம் வந்து உள்ளே வரவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஃபீல் இருந்துச்சு சாப்பிடும் போது. அதே போல் நைட் பார்க்கும் போதும் இந்த லைட் செட்டப்லாம் வந்துட்டு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் நீங்கள் வந்துட்டு மென்மேலும் வளரணும், நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஹைண்ட் வுட்ஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி.